2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையாமல் போனதற்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை. அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த மோதல் போக்கு கடைசியில் அந்த கூட்டணியே முறிய வைத்தது அப்படின்றது கடந்த கால ஒரு வரலாறு. 2023 அஃபீஷியலாக அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2024 என்டிஏ அலைன்ஸ்ன்னு சொல்லிட்டு பாஜக தலைமையில் ஒரு அணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை அண்ணாமலை சந்தித்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போயே இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன்னும் அந்த கோபம் அண்ணாமலைக்கு குறையவில்லையோ இல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு குறையவில்லையோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா டெல்லி தலைமை ரிப்பீட்டேட்டிவாக அண்ணாமலைகிட்ட சொல்லியும் கூட இன்னும் அவர் செட்டில் டவுன் ஆகலை அப்படின்றது தான் கள யதார்த்தமாக இருக்குது. ஏன்னா இந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதிகள் எனக்கு கொடுத்தால் நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் அப்படின்றது தான் அண்ணாமலையுடைய வெர்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்காநல்லூர், சூலூர், பல்லடம், இந்த 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதிகள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் தேர்தலில் போட்டியிடுறேன் அப்படின்றது தான் அண்ணாமலையுடைய ஒரு வெர்ஷனாக இருக்குது. ஆனால் இதற்கு அதிமுக தலைமை சம்மதித்ததா அப்படின்னு கேட்டால் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வியே. அதிமுக தலைமையை பொறுத்தவரையில் இந்த 3 தொகுதிகளும் அதிமுகவுடைய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதிகள். இந்த தொகுதிகள் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றது தான் அவர்கள் தரப்பு விளக்கமாக இருக்குது. வேணா அண்ணாமலைக்கு வேண்டுமானால் அரவக்குறிச்சி தொகுதியிலே அவர் போட்டியிடலாம் அப்படின்றதும் அதிமுக தலைமையிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு தகவலாக சொல்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேபி கரூர் மாவட்டம்ன்றது அவருடைய சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதிகள் கேட்டால் கூட நம்ம கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த கேட்கக்கூடிய 3 தொகுதிகள் சூலூர், பல்லடம், அப்புறம் சிங்காநல்லூர், இந்த 3 தொகுதிகளையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்றது தான் அதிமுகவுடைய வெர்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம சூலூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூலூர் தொகுதியை தேமுதிகவுக்கு 2011 அதிமுக கூட்டணி கட்சி போட்டியிடுவதற்காக ஒதுக்கீடு செய்திருந்தது. தேமுதிக வெற்றியும் பெற்றிருந்தது. அதற்கு பிறகு நடந்த 2016, 2021 இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலையும் அதிமுக தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படின்றது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பல்லடம் தொகுதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அது அதிமுகவுடைய கோட்டைன்னே சொல்லணும். ஏன்னா அந்த தொகுதி ஆரம்பிக்கப்பட்டு 1971 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமே 3 முறை மட்டும்தான் மாற்று கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் திமுக 89, 91 இந்த காலகட்டத்தில் திமுகவின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்கள் 96 to 2001 இந்த காலகட்டங்களில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாங்க. அதான் 2 வெற்றி தான் பெற்றிருக்கிறாங்க. மற்ற எல்லா முறையும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்றது தான் வரலாறு. உண்மையாகவே அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பல்லடம் தொகுதியை சொல்லலாம். என்னதான் பாஜக பல்லடத்தில் வளர்ந்து வந்தாலும் அது அதிமுகவின் கோட்டை தான் அப்படின்றது தான் நம்ம கடந்த கால வரலாறை பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையில் 2006 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 4 சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்குது இந்த இடைப்பட்ட காலத்தில். 2006 பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2016 மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறதை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லேயும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் சிங்காநல்லூர் தொகுதியையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட 2021 திமுக வெற்றி பெறலை. மொத்தம் 9 தொகுதிகளில் அதிமுக தனித்தே வெற்றி பெறுகிறது. ஒரு தொகுதி கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் சவுத்து வானதி ஸ்ரீனிவாசன் அந்த தொகுதியிலேருந்து வெற்றி பெறுறாங்க. ஸோ இப்போ 10 தொகுதியுமே அந்த கூட்டணி கைப்பற்றியது அப்படின்றது தான் வரலாறாக இருக்குது. அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் கேட்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் இந்த முறை கொடுப்பது அப்படின்றது சாத்தியமில்லை அப்படின்றது தான் அதிமுக சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இப்போ இந்த கொங்கு பெல்ட் வெஸ்டர்ன் ரீஜன் சொல்கிறோம்ல, இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் அப்படின்னு நிறைய, திருப்பூர் அப்படின்னு நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 68 தொகுதிகள் வருகிறது. இந்த 68 தொகுதிகளில் 2021 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக 43 இடங்களில் வெற்றி பெறாங்க. கூட்டணி கட்சியான பாஜக கோயம்புத்தூர் சவுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 44 இடங்களில் என்டிஏ அலைன்ஸ் வெற்றி பெறுது அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது. அதே மாதிரி திமுகவை பொறுத்தவரையில் 24 இடங்களில் தான் வெற்றி பெறாங்க.
ஸோ இதுதான் வந்து கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய நிலவரம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூரில் மொத்தம் 100 வார்டுகள் இருக்குது. அந்த 100 வார்டுகளில் பார்த்தீங்கன்னா 96 வார்டுகளில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. திமுக மட்டுமே பார்த்தீங்கன்னா 76 இடங்களில் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்றது, சிபிஐ சிபிஎம் வந்து 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க, மதிமுக வந்து 3 இடங்களில் வெற்றி பெற்றாங்க, இப்போ எஸ்டிபிஐ வந்து ஒரு இடத்துல வெற்றி பெற்றாங்க, அதிமுகவை பொறுத்தவரையில் 3 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இப்போ திமுக வந்து கொங்கு ரீஜியனில் குறிப்பாக கோயம்புத்தூரில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து அவருடைய கிரவுண்ட் ஒர்க்கை வந்து இங்கே தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு. அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த கொங்கு ரீஜனில் வந்து அதிமுகவை ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்றது தான் அவருடைய கால்குலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் வந்து அதிமுக ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் நம்ம கொடுக்கணும், செந்தில் பாலாஜியுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருந்துவிடக்கூடாது அப்படின்னு எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோ தொடர்ந்து வந்து வேலை செய்வதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலையை பொறுத்தவரையில் நான் வந்து பிரச்சாரம் பண்ணணும், நான் வந்து தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா நான் கேட்கக்கூடிய தொகுதிகளை நீங்கள் கொடுங்க அப்படின்னு அதிமுகவுக்கு டிமாண்ட் வச்சுருப்பதாக சொல்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த டிமாண்டை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை அப்படின்றது தான் அவர்களுடைய பதிலாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால தான் நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பனிப்போர் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருடைய டிமாண்டை வந்து முன்வைக்கிறாரு. அதிமுகவுடைய தலைமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது, கொங்கு பொறுத்தவரையில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் எப்படி அப்படின்றது. ஸோ அதனால் வந்து அண்ணாமலை கேட்கக்கூடிய தொகுதியில் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் நயினா நாகேந்திரனும் அதற்கு வந்து ஒத்துழைப்பதாகவும் அண்ணாமலை நினைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பனிப்போர் உருவாகி இருக்கிறது அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படின்றது சரியான டிமாண்ட் தானா, அண்ணாமலையை பாஜக இந்த தேர்தலில் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய டெல்லி தலைவர்கள், அது பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது கொங்கு ரீஜியனாக தான் இருக்குது. பாஜகவுக்கு இயல்பாகவே அங்கே வந்து ஒரு செல்வாக்கு இருந்தாலும் கூட பாஜக வந்து இந்த முறை அதிக இடங்களை கேட்டு பெறணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி கூட மார்ச் 1ஆம் தேதி வந்து கோயம்புத்தூருக்கு தான் வர இருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டங்களும் பல்லடம் பகுதியில் நடந்திருக்கு. பாஜகவுடைய டிமாண்டை வந்து அதிமுக ஏற்றுப்பாங்களா அப்படின்றது என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கேள்வி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.